ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் நமக்குள்ளே இருக்கட்டும், இது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகலான்னு தான் அவர் நினச்சிருப்பாரு. இப்போ இது எதிர்பாராத விதமாக இது உஷாராயிடுச்சு. கன்சீவ் ஆகிற போது பிளான் பண்ணின்னு செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தைய பாதியில் விட்டு வந்துட்டாரு, அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்து அவருடைய தொழிலுக்கும் அது வந்து பெரிய ஒரு இமேஜை வந்து சரிக்கக்கூடியவங்க தான். அதனால் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இதை வந்து ரொம்ப நாள் தப்பிச்சு ஓடிய முடியாது. இது ஏற்றுக்கொள்வது ஒன்று தான் அவருக்கான வழியாக இருக்க முடியும். பெண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு இடத்துக்கு மேலே. நீங்கள் பெரும்போது வந்து என்னென்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்செக்யூரிட்டி பிரச்சனை. பிரதமர்ல இருந்து சாதாரண அமைச்சர்கள்ல இருந்து சாமானியர்கள்ல இருந்து எல்லா தரப்பு மக்களுடையும் பழக்கத்தில் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து இது வந்து ஒரு அவர் புகழுக்கு ஒரு சின்ன ஒரு கல்லறிகிற வேலை தான். ஆனால் இந்த அம்மா பிடிவாதமாக பெண்களோட இயல்பு, நீ வந்து என் கூட வாழ்ந்தில்ல, எனக்கு பிள்ளைய கொடுத்துருக்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. கடந்த 2-3 மாதமாகவே இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிருஷ்ணா விவகாரம் பெருசாக உசூரப்படுத்திட்டே இருக்கு. 8 மாத கர்ப்பிணியோட அந்த கருவோட சுமந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. சட்ட ரீதியாக எனக்கு வந்து நியாயம் வேணும், என்னுடைய குழந்தைக்கு நியாயம் வேணும்னு சொல்லி. எப்படி சார் பார்க்குறீங்க? திருமணம் தாண்டிய பந்தங்கள் என்று வருகிற போது எப்போவுமே கல்யாணமான ஆளை காதலிக்கிறது அல்லது ஏற்கனவே கல்யாணமானவர்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளே இருந்து வெளியேறினவங்க அல்லது கருத்து முரண்பாட்டில் கணவன் மனைவி கருத்து முரண்பாட்டில் இருக்கிறவங்க, அவங்க வந்து இந்த வாழ்க்கையை தப்பாக தேர்ந்தெடுத்துட்டோம், தப்பாக இந்த பஸ்ஸில் ஏறிட்டோம், நம்ம இறங்கிடலான்னு நினைக்கும் போது யாராவது வழித்துணையாக வருகிறவர்களை இந்த மாதிரியான சில பிரபலங்கள் மீது காதல் கொள்வது, சில ஆண்கள் மேலே வந்து இந்த மாதிரியான ஒரு காதல் வசப்படுவது அப்படிங்கிறது எப்போவுமே சிக்கலானது தான். கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு தகுதியே, திருமணத்துக்கான தகுதியே வந்து என்னென்னா 2 பேரும் திருமணம் ஆகாதவங்களாக இருக்கிறது தான் தகுதியே. திருமணம் ஆன ஒரு பெண்ணு, திருமணம் ஆன ஒரு ஆண், 2 பேருமே அவங்க சந்திக்கிறது அப்படிங்கிறது முதல்ல அது ஒரு சட்டப்பூர்வமான வாழ்க்கை முறை கிடையாது. கண்டிப்பாக. ஆனால் எமோஷனலுக்கு சட்டம் வந்து கண்ணுக்கு தெரியாது. நீ வந்து காதல் வந்து லவ் இஸ் பிளைண்டும்பாங்க இல்லையா, காதலில் வந்து ஒருத்தன் வந்து விழத்தான் முடியுமே தவிர நிதானமாக அடியெடுத்து வைக்க முடியாது. காதலில் வந்து அவன் மொத்தமாக காலியாகிறது தான். அதனால் இதில் வந்து ஒரு ஆண் வந்து அதில் உங்களுக்கு பிரபலியமாக இருக்கிறவங்களுக்கு இருக்க சிக்கல் என்னென்னா எல்லாரோடையும் பழகுகிற வாய்ப்பு அவங்களுக்கு இயல்பாக கிடைக்கும். எல்லாருமே ஆட்டோகிராஃப் வாங்குறவங்கள இருந்து அல்லது நட்பு கொட்டுறதுலேருந்து, இவர் சினிமாவில் ஒரு ஹீரோவாக வேறு நடித்தவர் ஏற்கனவே. அதோட இந்திய அளவில் மிகச்சிறந்த சமையல் கலைஞராக மோடி முதல் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண இடங்கள் வரைக்குமே இவருடைய எந்த பெரிய ஃபங்க்ஷன் போனாலும் யார் இது பிரமாதமாக இருக்கே அப்படின்னா அது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தாங்க அப்படின்னு சொல்கிற உணவு சுவையில் வந்து அவர் வந்து ஒரு பேர் எடுத்துட்டார், பெரிய சிகரத்தில் இருக்கிறார். சமீபத்தில் கூட ஒரு கோயம்புத்தூரில் என்னுடைய ஒரு தொழிலதிபர் திருமண விழாவுக்கு நான் போயிருந்தேன். இவருடைய உணவு தான் இஸ்லாமியர் திருமணம், இவருடைய சமையல் தான் இங்கே எல்லாமே சிறப்பாக செய்யக்கூடியவர். அப்படிங்கிறப்ப இதில் சிறந்தவர்களாக இருக்கிறவர்களை வந்து காதலிக்கிறது பெண்களுடைய இயல்பு. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஹீரோவை லவ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து நீங்கள் தொழிலையும் ஒரு ஹீரோவாக இருக்கார், சினிமாலேயும் ஹீரோவாக இருக்கார். அதோடு இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சாமானியன்னா அப்படி போராடுவாங்களான்னு நமக்கு தெரியாது. அதையும் நம்ம சேர்த்து சிந்திக்க வேண்டியது. ஆமாம் சார். கண்டிப்பாக. பெரிய கோடீஸ்வரனா தொழிலதிபராக இருக்கிறவங்க அப்படிங்கிறப்ப இது 2 விதமாக நம்ம பார்க்கலாம். அவர் என்ன நினச்சிருக்கலாம், ஒரு மறைமுக உறவாக மட்டுமே இது இருந்துட்டு போகுது, ஒரு ரகசிய, அது வந்து வேறு வார்த்தையில் சொல்லலாம், ரகசிய பந்தமாக இருந்துட்டு போகுது, ஒரு சீக்ரெட் லைன் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறது. இது நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து கடந்த காலங்கள்லாம் எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் பொண்டாட்டி ஒன்று இருக்கும், வெளியில் ஒரு ஆள் இருக்கும். இது நீங்கள் பழைய ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தலைமுறை தான் இது ஒரு பெரிய விஷயமாக நம்ம பேசுகிறோம். போன தலைமுறையிலலாம் இலங்கைக்கு வந்து வியாபாரத்துக்கு போயிடுவாங்க, கடல் வியாபாரத்துக்கு போனவங்க. அவங்களுக்கு வந்து அங்கே வந்து நிறைய நாள் தங்க வேண்டியிருக்கும். திரும்ப இங்கே வருவாங்க கடலோரத்துக்கு வந்து ராமேஸ்வரம், காயல்பட்டினம் மாதிரி இடங்களுக்கு. அங்கேருந்து இங்கே வருவாங்க, எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு மாதிரி கடல் வாணிபம் மாதிரி போயிட்டு வருவாங்க பழைய ஆட்கள்லாம். போகிறவங்க என்ன செய்வாங்கன்னா அங்கேயே ஒரு குடும்பம் வச்சுருப்பாங்க. இது இந்த குடும்பத்துக்கு தெரிய வரும்போது இவங்க எதுக்கு சத்திய ஆவேசமாக எடுத்து ஆட மாட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்வாங்க. வேறு குடும்பங்கள் வைத்திருப்பதை, வேறு குடும்பமாக இருப்பதை, வேறு உறவு இருப்பதை அங்கீகரித்ததும் உண்டு. இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா சொத்து தான் இங்கே பிரச்சனை வருது. இப்போ இதுலேயும் சட்டப்பூர்வமாக அந்த பொண்ணை அவர் ஏன் கல்யாணம் பண்ண மறுக்கிறாரு, ஒரு கேள்வி இருக்குல்ல. சட்டத்தில் இடம் இல்லை. அவரு சட்டத்தில் இடம் இல்லைங்கிறது உண்மைதான், சட்டத்தில் இடம் இல்லைங்கிறது உண்மைதான். அப்புறம் சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் பழகிறாரு.
ஆனால் இது என்னென்னா ஏன் திருமணம் என்கிற பந்தத்துக்குள்ளே போகணும்னா அவங்க உறவில் இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது. அது குழந்தையா வருகிற போது குழந்தைக்கு அப்பாங்கிற ஒரு இடம் வருதுல்ல. இப்போ ஏற்கனவே அவங்க திருமணமானவங்க, வேறொரு குழந்தையோடு அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட இவருக்கு வந்து ஒரு காதல் வசப்படுகிற போது இந்த குழந்தைக்கு நீ அப்பாவா பொறுப்பேற்றுக்கன்னு சொல்கிறது இருக்குல்ல, சட்டப்பூர்வமாக நீ தான் அப்பாங்கிற இடம் இருக்குல்ல, இதுதான் சர்ச்சைக்கான அடிப்படை. இவர் என்ன நினச்சிருக்கிறாரு, உனக்கு ஒரு குழந்தை இருக்குது, நமக்குள்ளே எந்த குழந்தையும் வேணாம், ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் நமக்குள்ளே இருக்கட்டும், இது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகலான்னு தான் அவர் நினச்சிருப்பார். இப்போ இது எதிர்பாராத விதமாக இது உஷாராயிடுச்சு. கன்சீவ் ஆகிற போது இல்லை பிளான் பண்ணின்னு செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. கன்சீவ் ஆகி இருக்கும்போது காதல் வசப்படும் போது எந்த எல்லை வரைக்கும் பழகலாம், இந்த லிமிட்டோட நிப்பாட்டிக்கலாம் அப்படிலாம் பழக முடியாது நடைமுறையில். ஏன்னா காதல் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அது கடலில் அலை அடிச்சுட்டு போகிற மாதிரி நடுக்கடலில் கொண்டு விடுமா, அடிக்கடலில் கொண்டு விடுமா, கரையில் திருப்பி கொண்டு விடுமான்னு தெரியாது. ஒரு அலை சுனாமி அலை மாதிரி அடிக்கிறதா அது. அந்த உறவுக்குள்ளே போனதுக்கு பின்னாடி எந்த லிமிட்டில் அதை நிறுத்துறது, எந்த இடத்துல இதை வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிற சங்கடங்கள் வந்து இருக்குது. ரங்கராஜுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு பிரச்சனை, இது வெளியில் வரக்கூடாதுன்னு அவர் நினச்சிருப்பார். ஏன்னா அவர் புகழுக்கு, அவர் தொழில். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் பல முறை கருவெல்லாம் கழிச்சிருக்காரு சார். ஆமாம், அதான் அவர் என்ன நினச்சிருப்பாரு, இது பொதுவெளிக்கு வந்திருக்கக்கூடாதுன்னு நினைப்பார். தன்னுடைய அந்தரங்கம் பொதுவெளியில் வந்து பேசப்பட வேண்டும் என்பது வந்து தவிர்க்கப்பட்டிருக்கணும், நடந்திருக்கக்கூடாது. ஏன்னா அவர் வந்து ஒரு தொழில் வித்தகராக இருக்கிறாரு, சினிமா நடிகராக இருக்கிறாரு, பிரதமர்ல இருந்து சாதாரண அமைச்சர்கள்ல இருந்து சாமானியர்கள்ல இருந்து எல்லா தரப்பு மக்களுடையும் பழக்கத்தில் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து இது வந்து அவர் புகழுக்கு ஒரு சின்ன ஒரு கல்லறிகிற வேலை தான் அது. அதுதான் அவருக்கு இருக்க ஒரு கோபம். ஆனால் இந்த அம்மா பிடிவாதமா, பெண்களோட இயல்பு, நீ வந்து என் கூட வாழ்ந்தில்ல, எனக்கு பிள்ளைய கொடுத்துருக்க, நீ இப்போ மட்டும் எஸ்கேப் ஆகி போனோம்னா எப்படி அப்படின்னு ஒரு இடத்துக்கு மேலே அவங்க அதை போராட்டமாக நடத்துகிறாங்க. ஆனால் வந்து அவருடைய குழந்தை தான் என்று வந்ததற்கு பின்பு, அது பகிரங்கமான ஒரு சூழலுக்கு வந்ததற்கு பின்பு அவர் இதை எதிர்த்து போராடுவது அப்படிங்கிறது வந்து செட்டில் பண்ணிடலாம் ஏதாவது அப்படிங்கிற இடத்துக்கு அது போனாலும் கூட அவர் பொறுப்பை தட்டி கழிக்க முடியாத ஒரு இடத்துல தான் நிற்கிறார். கண்டிப்பாக. இதில் என்ன சிக்கல் இருக்குன்னா, அந்த முதல் குடும்பம் வந்து இதை வந்து எப்படி வந்து அவங்க டீல் பண்ணுறாங்க, எப்படி எடுத்துக்கிறாங்க, அந்த சிக்கலை சரி செய்ய முடியாததுக்கு தான் இங்கே இந்த சிக்கலை சரி செய்ய முடியாத காரணம். ஏன்னா அது அந்த ஏரியாவுக்கு போகாது, தெரியாது, நடந்த அந்த விஷயம் தெரியாமல் இருக்கணுங்கிறதானே. நீங்கள் வந்து தெரியாமையா சார் இருக்கா, இப்போ இவ்வளோ தூரம் நடந்து இல்லைங்க, அது இப்போ தெரியுது. தொடங்கும் போது அவங்க நினைக்கிறது என்ன, நம்ம நிழல் கூட நம்மளை ஃபாலோ பண்ணாதுன்னு நினைக்கிறதா. இந்த வீட்டுக்கு போகிறது அந்த வீட்டுக்கு தெரியாதுங்கிறது தான் வந்து ஒரு இயல்பு, ஒரு ஆணுடைய மன இயல்பு கூடாது. அது ஒரு கட்டத்தை கடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு எல்லையை மீறிச்சு. தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சாணெண்ண மூலம் என்னன்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே இது கத்திரிக்காய் முத்தி கடத்துறதுக்கு வந்துருச்சு. பொது விஷயத்துக்கு அது வந்துருச்சு, பொது பிரச்சனையாக மாறிடுச்சு எல்லாருக்கும் மத்தியிலையும். இப்போ நீங்கள் தனியாக வந்து நீங்கள் ரகசியமாக வந்து கொஞ்சுறது வேற, நீங்கள் அடிக்கும் போது ரோட்டில் வச்சு அடிச்சிங்க, போகிற வழியில் வச்சு அடிச்சிங்கன்னு வச்சுங்க, ஒருத்தர் கத்துனாங்கன்னா வெளியில் இருக்கிறவங்க கூட சத்தம் போட்டு உள்ள வந்துடுவான். அப்போ நீங்கள் பிரச்சனைன்னு வரும்போது மூணாவது நபருக்கான இடம் இங்கே வந்துடுதுல. அதை உருவாக்கிட்டார் அவர். அதனால் இதை வந்து என்னென்னா, இது பெண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு இடத்துக்கு மேலே. நீங்கள் பெரும்போது வந்து என்னென்னா, இவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி பிரச்சனை இருக்கலாம். இல்லை பிரச்சனை இருக்குது சார். பட் என்னன்னா, ஆல்ரெடி ஒரு வாழ்க்கை ஒரு இழந்திருக்கு. இரண்டாவது வாழ்க்கை வரும்போது பார்த்தீங்கன்னா இவருக்காக தான் இழந்திருக்காங்கங்கிற ஒரு சங்கதியும் இருக்கு அதில். ஓ அப்படிங்களா? ஆமாம், அந்த வாழ்க்கையை விட்டு அவங்க வெளியேறினது இவர் மேலே இருக்கிற அன்பு காதல்னால தான் வெளியேறினாங்க. ஓ அப்படிங்கிற மாதிரியான அந்த சிக்கல் அதுக்குள்ளே இருக்குது. முதல் டைவர்ஸ் காரணமே ஒரு தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா, அவங்களுக்கு கூடுதலாக வந்து, அதாவது இப்போ நீங்கள் நிறையா பிரச்சனைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ரெண்டாவது உறவுகளுக்குள்ளே மாட்டிக்கிட்டவங்க எல்லாருக்குமே அந்த முதல் உறவை விட்டு கொடுக்க முடியாத சிக்கல் இருக்குது. அதை அப்படியே அம்பன்னு விட்டுற முடியாது. அது என்ன கமிட்மெண்ட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. சட்டப்பூர்வமாக அவங்க தான் முதல்ல இருக்கிறவங்க தான் மனைவி, அந்த குழந்தைகளுக்கு பதில் சொல்கிற ஒரு இடம் இருக்குது. அப்போ ரெண்டாவது ஒரு பிரச்சனை வருகிற போது இந்த பிரச்சனை வந்து ரெண்டாவது குடும்பத்தோட பிரச்சனை மட்டும் கிடையாது, முதல் குடும்பத்தில் அங்கே புயல் அடிக்கும். கண்டிப்பாக தொழிலை அது பாதிக்கிறதுக்கான அபாயம் இருக்குது. வெளியில் அவருடைய இமேஜ் பிரச்சனை இருக்குது. பப்ளிக்கில் வந்து எல்லாரோடையும் புழங்கக்கூடிய ஒரு தொழில் அது. நீங்கள் உணவு தொழிலை வந்து நீங்கள் வந்து ரகசியமாக நடத்துகிற தொழில் கிடையாது. அவர் எல்லா இடத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அவரே திருமண விழாக்களில் தான் அதிகமாக சமையல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ அவர் கல்யாணம் பண்ணாமல் ஒரு பொம்பளை ஏமாற்றிட்டாரு, ஒருத்தைய பாதியில் விட்டு வந்துட்டாரு,
அது பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்து அவருடைய தொழிலுக்கும் அது வந்து பெரிய ஒரு இமேஜை வந்து சரிக்கக்கூடிய ஒன்று தான். அவருக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு, அவர் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு அப்படிங்கிறதுலாம் அவருடைய அந்த தொழில் தனித்தன்மைக்கு கிடைத்த வெற்றியாக இருக்கலாம். அவர் ஆனால் எப்படி சார் இப்போ இப்படி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது அவர் ஓப்பனாக போகிறாரு, இதை கண்டுக்கலையா இப்படி அது பாட்டு கத்திட்டு போகுது, அதாவது நினச்சிருக்காரா எப்படி சார்? இது ரெட்டவால் குருவி கதை தான், சமாளிக்க முடியாத ஒரு இடம் தான் அது. இது என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு முட்டுச்சந்தில் மாட்டிக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இது ஒரு எமோஷனல் ட்ராமா தானே. இது வந்து எதிரி கிடையாதுல்ல, யாரோ ஒருத்தர் சூழ்ச்சி பண்ணி வர கொண்டு வந்து எங்கேயாவது லாக் பண்ணது கிடையாதுல்ல. அவரே போய் வலையை விரித்து வச்சு அதில் போய் நானே தான் மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி அவராக போய் விரும்பி போய் ஒரு இடத்துல இருக்காரு. அது வெளியில் வராது, வெளிச்சத்துக்கு வராதுன்னு நினைக்கிறாரு. சம்பந்தப்பட்டவர்களே அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது காரணம் அந்த குழந்தை கன்சீவ் ஆனது தான் காரணம். அந்த குழந்தைக்கான அந்த பிறக்க போகிற ஒரு குழந்தை 2 மாதத்துல வந்து பிறக்க போகிற அந்த குழந்தைக்கான நியாயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பெண்ணுடைய பரிதவிப்பு, ஒருத்தருடைய கண்ணீர், ஒருத்தருடைய பிரார்த்தனை, அது வந்து இவரை வந்து துரத்துது. அது சட்டப்படியாகவே நீங்கள் உறவு வைத்து கொண்டதற்கு பின்பு நீங்கள் வந்து திருமணங்கிறது வந்து அது அது அடுத்த பிரச்சனை. உறவுன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அவர் தான் பொறுப்பேற்கணும். அதனால சட்டப்பூர்வமாக எல்லாரும் இப்போ இந்த ஜாய்கிஸ்டா மேலே ரொம்ப அவதூறு பரப்புறாங்களா சார்? ஆல்ரெடி அவர் கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும், குழந்தை இருக்குன்னு தெரியும், அவரை போய் இது ஒன்று அப்படின்னு சொல்லலாம் பேசுகிறாங்கல்ல சார்? அதெல்லாம் காதல் எப்போ தொடங்கும் எப்போ முடியும்னு யாருக்கும் தெரியாது. திருமணம் ஆனவர்கள் மேலே இது வரைக்கும் காதலே இந்த நாட்டில் வந்ததே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால் இன்னொருத்தர் மனைவி, இன்னொருத்தருடைய புருஷன் அப்படிங்கிறதெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி உள்ள பஞ்சாயத்து. இது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முன்னாடி நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியல, அது தப்பிச்சு போக முடியல அவரால். அதனால் அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்கிற இடத்துக்கு அவர் வருகிற போது நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வை அவர் கண்டு தான் ஆகணும். இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து எப்படி சார், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டா சார்? எப்படி போய் முடியும்? இல்லை, அது வந்து சட்டத்தின் கைகளுக்கு அது போனதுக்கு பின்பு இந்த குழந்தைக்கு அவர் தான் பொறுப்பு அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து டிஎன்ஏலேருந்து எல்லா வகையிலையும் வந்து அவர் உறுதி செய்யப்படக்கூடிய இடம் இருக்குது. அதனால் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இதை வந்து ரொம்ப நாள் தப்பிச்சு ஓட முடியாது. இது ஏற்றுக்கொள்வது ஒன்று தான் அவருக்கான வழியாக இருக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார், ஜாய்கிஸ்டாவுடைய முதல் கணவருக்கு பிறந்த குழந்தை, ஒரு ஆண் குழந்தை இருக்குல்ல, அதோட ஆடியோ பண்ணிக்கு வந்திருக்கு. இந்த ஜாய்கிஸ்டாவை போட்டு அடிக்கும்போது அந்த குழந்தை பார்த்த மாதிரியும் அந்த ஆடியோ வெளியாக இருக்குது. எப்படி சார் இது வந்து சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா எப்படி சார்? இல்லை, இதெல்லாம் கணவன் மனைவி சண்டை மாதிரி தானே ஏறத்தால. இது நம்ம வந்து வெளியில் இருக்கிற உறவாக நம்ம சொன்னதுனால அப்படி ஒரு விகாரமாக நம்ம பேசுகிறோம். கணவன் மனைவி உள்ள ஒரு கோபதாபத்தில் வந்து ஒருத்தர் திட்டிக்கிறது, அடிச்சுக்கிறது அப்படிங்கிற அது மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் தகராறை தான் அதை பார்க்க முடியுமே தவிர ஒரு கொலைவெறி தாக்குதலை பார்க்க முடியாது. எக்ஸ்ட்ரீமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே இதை மறைக்க முடியாத இடம் அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை மூலமாக வருது. இதை ஊடகத்துக்கு கொண்டு வந்ததன் மூலமாக அதை மறைக்க முடியாத இடம் ரங்கராஜுக்கு வருது. இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிற இடத்த நோக்கி இது நகருது. இந்த குழந்தைக்கு அவர் பொறுப்பேற்பது தான் தீர்வே தவிர இதை கழிச்சு கட்டுறது அப்படிங்கிறது இனிமே முடியாது. வெளிச்சத்துக்கு வந்த பின்னாடி அவர் இதை நிராகரிக்க முடியாது. இனிமேலாம் போய் அவள் கல்யாணம் ஆனவன், நான் கல்யாணம் ஆனவன் அப்படிங்கிற பஞ்சாயத்தெல்லாம் இனிமே பேச முடியாது. அது ஒரு 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 கட்டத்தை அது கடந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 பேரையும் தாண்டி போயிடுச்சு அப்படி சார்? ஆமாம், நிச்சயமாக அது போயிடுச்சு. அதனால் அவர் இதற்கான முடிவு வந்து 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிறது அப்படின்னு ஒரு இடத்துல தான் அது முடியுமே தவிர முரண்பாட்டை வளர்த்து கொண்டே போவது என்பது 2 பேருக்குமே நல்லதில்லை. அதை முடித்து வைப்பார்கள் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார்.